இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது நல்லா அரைச்சி எடுத்து இந்த தேங்காய் பால் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக ஒயிட் கலரில் காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதில் ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. ஃபஸ்ட் டைம் எடுக்கிற இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலே கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் வந்து ஆல்ரெடி இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் அரை கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைப்பேன் இல்லைங்களா, அந்த மாவில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ தான் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சேன், அந்த மாவே 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டேன். உப்பு ஆல்ரெடி கலந்து வச்சதுனால உப்பு எதுவும் சேர்க்கலைங்க. நீங்கள் உப்பு சேர்க்கல அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. காலையில் மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி டைம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இல்லை அப்படின்னா ஈவினிங் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. இப்போ காலையில் அரைக்கிறோம் அப்படின்னா காலையில் இல்லை சாயந்தரம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, கையில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா குட்டி குட்டியாக உள்ளே போடுற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க குட்டியாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி தேங்காய் பால் சர்க்கரையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதோட உள்ளே சேர்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. பால் உள்ள சேர்த்த உடனே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை தேங்காய் பால் சேர்த்த உடனே எடுத்து டக்குன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது 1 கப் அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.